ஹாய் மக்களே, வெல்கம் டு ரார்ஸ் வியூ. நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், மார்னிங் டிஃபன், நைட்டு டின்னராக கூட சாப்பிட்லாம். நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கிட்ஸுக்காக இது டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். சப்பாத்தி மாவும் நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டில் ரெண்டு உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. ஸோ அதை நான் வேக வச்சு நான் மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் கோஸ், கேரட், பீட்ரூட், பீன்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் அது பொடியாக நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. அது இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு ஆட் பண்ணி இந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்டஃபிங். இப்போ நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பசஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக திரட்டி நார்மலாக ஒரு இந்த அளவுக்கு கனமாக எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் ஆட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இது திரட்டாமல் அப்படியே லைட்டாக கையால் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் தட்டி எடுக்கும்போது திரட்டலிங்கனாக்கா வெளியில் அது ஸ்டஃபிங் வெளியே வராது. ஸோ இந்த அளவுக்கு கனம் இருந்தால் போதும். இது சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். இது நீங்கள் டின்னருக்கு சாப்பிட்டுக்கலாம், மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். பசங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும். இது கூட சாஸ், புதினா சட்னி என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பசங்க சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா அண்ட் பை பாய்.